ஹலோ ஆல், இன்னைக்கு சீரக சம்பரால் நாட்டுக்கோழி பிரியாணி உதிரியாக குழையாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு நான் வந்து 1.5 கிலோ நாட்டுக்கோழி எடுத்தேன். ஸோ அதை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, தயிர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்து நெய் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துட்டு எல்லா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை மிளகா 4 சேர்த்துருக்கேன். நான் 5 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. அதை எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு என்னென்ன மசாலாஸ் நான் ஆட் பண்ணுறேன்னு கேப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தயிர் இன்னும் கொஞ்சம் இப்பயும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியே வந்து நீங்கள் அளவுக்கு எடுத்துக்கலாம். 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வந்து உப்பு போட்டு லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு இந்த அரிசியும் போட்டு மூடி போட்டு நல்லா தண்ணி ஃபுல்லாக அரிசி வந்து உங்களுக்கு பயிராக தெரியும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தம் போட்டால் போதும். ஸோ நான் 15 மினிட்ஸ் வந்து தோசை தவாவை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு மேலே பிரியாணி சட்டிக்கு மேலே வெயிட்டுக்கு வச்சுட்டு இறக்குனேன்னா ஒரு 20 மினிட்ஸ் தம்க்கு போட்டு இறக்குனிங்கன்னா போதும். தட்ஸ் இட். மெயின் டிப்பு, சீரக சம்பா ரைஸை ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு இப்படி செஞ்சிங்கனாலே சூப்பராக இருக்கும் குழையாமல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.